கோவை மாவட்டம் தடாகம் அருகே உள்ள ஒரு டாஸ்மாக் கடைக்குள் திடீரென்று ஒரு யானை புகுந்தது. இது குறித்தான முழு காணொலியாக இந்த காணொலி இருக்கும். நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். கோவை மாவட்டம் தடாகம் அருகே உள்ள ஒரு டாஸ்மாக் கடைக்குள் முந்தைய தினம் அதிகாலையில் ஒரு யானை ஒன்று புகுந்துவிட்டது. அங்கிருந்த ஊழியர்கள் உயிருக்கு பயந்து மேசைக்கு அடியில் பதுங்கியும் இந்த திகிலூட்டும் காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன. கோவை மாவட்டம் கணுவாய் பாப்பாநாயக்கன் பாளையம் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் 9 மார்ச் 2026 அன்று அதிகாலையில் ஒரு காட்டு யானை புகுந்து செய்தி தற்போது இணையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதிகாலை 4 மணி அளவில் வனப்பகுதிக்குள் வெளியேறிய ஒற்றை காட்டு யானை குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது. பாப்பாநாயக்கன் பாளையம் பாரதி நகர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடையில் பார் கதவை உடைத்து கொண்டு யானை உள்ளே நுழைந்தது. அங்கு வைக்கப்பட்டிருந்த பொருட்களை துவம்சம் செய்து சேதப்படுத்தியது. யானை வருவதை கண்ட கடையின் ஊழியர்கள் பயந்து அங்கிருந்து மேசைக்கு அடியில் பதுங்கி கொண்டார்கள். ஊழியர் ஒருவர் மேசைக்கு அடியில் பதுங்கி உயிர் தப்பிய அந்த சிசிடிவி காட்சிகள் வைரலாகி இருக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. யானை சிறிது நேரத்தில் அங்கிருந்து வெளியேறியது. தடாகம் மற்றும் கணுவாய் பகுதிகளில் சமீப காலமாக வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த வேண்டுமென்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை குறித்து உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். காட்டு விலங்குகள் ஏன் குடியிருப்பு பகுதிக்குள் வருகின்றன என்பது ஒரு சிக்கலான மற்றும் கவலைக்குரிய விஷயம். இதற்கான காரணங்களை கீழே பார்க்கலாம். உணவு மற்றும் தண்ணீர் தட்டுப்பாடு மிக முக்கியமான காரணம் இதுதான். குறிப்பாக கோடை காலங்களில் காடுகளில் உள்ள நீர்நிலைகளில் வற்றிவிடுகின்றன. வனப்பகுதியில் பசுமையான தீவனங்கள் குறையும் போது யானை போன்ற விலங்குகள் தண்ணீர் மற்றும் உணவை தேடி மலையடிவார கிராமங்களுக்குள் வருவது வாடிக்கையாக மாறியிருக்கின்றது. காடுகள் ஆக்கிரமிப்பு மற்றும் சுருங்குதல். விலங்குகளின் வாழ்விடமான காடுகள் மனித தேவைகளுக்காக வீடு, ரிசார்ட்டுகள், தொழிற்சாலைகளுக்காக அளிக்கப்படுகின்றன. காடுகளின் பரப்பளவு சுருங்கும் போது விலங்குகளுக்கு போதிய இடவசதி இல்லாமல் போகிறது. இதனால் அவை தற்செயலாக மனிதர்கள் வாழும் இடத்திற்குள் நுழைகின்றன என்பது செய்தியாக இருக்கிறது. எலிஃபென்ட் கொரிடோர்ஸ் என்று அழைக்கக்கூடிய யானை வழித்தடங்கள் மறிக்கப்படுதலாலும் இது நடக்கின்றது. யானைகள் பரம்பரையாக ஒரு காட்டில் இருந்து மற்றொரு காட்டிற்கு செல்ல குறிப்பிட்ட பாதைகளை பயன்படுத்தும். அந்த பாதைகளில் இன்று பெரிய கட்டிடங்கள், மின்சார வேலிகள் அல்லது விவசாய நிலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. தனது பாதையை மாற்ற தெரியாத யானைகள் அதே வழியில் செல்ல முயலும்போது குடியிருப்பு பகுதிக்குள் வந்து விடுகின்றன. இதுவும் ஒரு காரணியாக இருக்கின்றது. காட்டு எல்லைகளில் பயிரிடப்படும் கரும்பு, சோளம், தென்னை மற்றும் வாழை போன்ற பயிர்கள் விலங்குகள் எளிதில் ஈர்க்கின்றன. காட்டில் காய்ந்த புற்களை தின்பதை விட சத்தான மற்றும் சுவையான இந்த பயிர்களை தின்ன விலங்குகள் பழகிவிடுகின்றன. குறிப்பாக பலாப்பழம் மற்றும் வாசனையை ஊட்டும் பழங்களிலிருந்து அது வெகுவாக ஈர்க்கப்பட்டு அந்த இடத்திற்கு வந்து சேருகின்றன. சில விலங்குகள் மனிதர்கள் நடமாடும் பகுதிகளில் எளிதாக உணவு கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்கின்றன. குப்பை தொட்டிகளில் கொட்டப்படும் உணவுகள், வீடுகளில் சேமித்து வைக்கப்படும் தானியங்கள் போன்றவை விலங்குகளுக்கு ஒரு சுலபமான இலக்காகி விடுகின்றன. சுற்றுலா என்ற பெயரில் அல்லது வன பொருட்களை சேகரிக்க மனிதர்கள் காட்டின் ஆழமான பகுதிகளுக்கு செல்லும்போது விலங்குகள் மிரண்டு பாதுகாப்பற்ற உணர்வுடன் வெளியேறுகின்றன என்பதுதான் மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது. வனப்பகுதிக்குள் செயற்கை நீர்நிலைகளை உருவாக்குதல் இதுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். யானை வழித்தடங்கள், எலிஃபென்ட் கொரிடோர்களை மீட்டெடுத்து யானைகளுக்கு கொடுப்பதனாலும் அவைகள் நாட்டிற்குள், அதாவது மனிதர்கள் வாழும் எல்லைக்குள் வராமல் தடுப்பதற்கு மிக எளிய வழியாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. நமக்களே, இன்றைய காணொலி உங்களுக்கு சுவாரஸ்யமான மற்றும் புதிய ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் இது போன்ற நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.